ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் 33வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அவரது நினைவு நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ் நினைவு இடத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் மே 21ஆம் தேதி ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் வெகு விமர்சையாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று காலை ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட படத்திற்கு பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. சர்வ மாத பிரார்த்தனை இசை நிகழ்ச்சியுடன் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அவரது நினைவிடத்தில் தெளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் திருநாவுக்கரசு, தங்கபாலு, நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர், ராஜீவ்காந்தி நினைவிட பொறுப்பாளர் முருகானந்தம், மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன், மாநில SC/ST துணை தலைவர் ஐயப்பன், பாராளுமன்ற தேர்தல் மாவட்ட பொறுப்பாளரும் ஸ்ரீபெரும்புதூர் நகர காங்கிரஸ் தலைவர் அருள்ராஜ், காஞ்சிபுரம் நகர தலைவர் நாதன், மாவட்ட வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் பூக்கடை மணிகண்டன், சங்கரலிங்கம், சப்தகிரி பாலமுருகன், சுமதி, கமலிகா, காமராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். நினைவிடத்தில் அனைவரும் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் தமிழ்நாடு மட்டும் அல்லாது ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அசாம், டெல்லி, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்தும் 100க்கும் மேற்பட்டவர்கள் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். ராஜீவ் அமைதி ஜோதி எடுத்து செல்லப்பட்டது. இதில் ஜோதி தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் வழியாக டெல்லி சென்று அடைந்து அங்கு ராஜீவ்காந்தி சமாதி உள்ள வீரபூமியில் சோனியா காந்தியிடம் ஒப்படைக்கப்படும். நினைவு நாளான நினைவு இடம் வந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இரத்த தான முகாமும் நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீபெரும்புதூர் நகர தலைவர் அருள்ராஜ் சிறப்பாக செய்திருந்தார். கலந்து கொண்ட அனைவருக்கும் ராஜீவ்காந்தி நினைவிட பொறுப்பாளர் முருகானந்தம் நன்றிகளை தெரிவித்தார்.
கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோ. எது நல்ல சாங்காக இருக்கோ அப்படி கூட எடுத்துக்கோ. என்ன?